ஓம் முருகா. சக்தியும் நானும் சுந்தரகாண்டமுள்ளே செல்வோமா? நேற்று கடல் தாண்டினான் அனுமன் எப்படி கடல் தாண்டி போனார் அந்த அழகை பற்றியும், அனுமனை உபசரித்த மலை, மைனாக மலைங்கிற மலை அனுமனை உபசரிச்சிலேயே நடுவில் அதை பற்றியும் பார்த்தோமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுங்க தயாரான நாகமாதா அப்படிங்கிறத பற்றியும், அரக்கியின் அரைக்கூவல் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். விழுங்க தயாரான நாகமாதா. இவர் பறந்து போகிறார் இல்லையா? பறந்து போகும்போது இவரோட வேகத்தினால நிலை தடுமாறின தேவர்கள், இவர் என்ன, யார் இவர் போகிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக போகிறார், நம்ம நிலை தடுமாற வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நாகமாதா சுரசைங்கிற நல்ல ஒரு தெய்வ பெண், அவங்கள கிட்ட போயிட்டு, அவங்களும் ஒரு மலை மாதிரி தான், அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இது யாருன்னு தெரியல, இவர் எண்ணத்தோட போகிறாருன்னு தெரியல, இந்த மாதிரி வேகமாக போகிறாரு, இவரோட எண்ணம் நம்மளுக்கு தெரியணும், அதனால் நீங்கள் அரைக்கி மாதிரி உங்களை நீங்கள் வேடம் பூண்டு போயிட்டு அவர் என்ன எண்ணத்தில் போகிறாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த நாகமாதா என்ன பண்ணுறாங்க, பெரிய அரைக்கி மாதிரி ஒரு உருவத்தை எடுக்கிறாங்க. அந்த கடல் நடுவில் எடுத்து அவங்களோட தலை வானத்தை இடிக்கிற அளவுக்கு எடுக்கிறாங்க. பெரிய வாயோட அனுமன் வராரு. அவரோட அந்த நாகமாதோட வாய்க்குள்ளே அனுமன் போகணும், இவங்க விழுங்கணுன்ற பிளானோடு அவங்க எடுக்கிறாங்க. கிட்ட போயிட்டு அனுமன் போகிற மாதிரி போயிட்டு நின்றுட்டு எனக்கு வழிவிட சொல்கிறாரு. அப்போ நாகமாதா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னை சாப்பிடணும், நீ என் வாய்க்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனுமன் என்ன சொல்கிறாரு, ராமபிரான் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு, நான் அந்த கட்டளையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நானே உனக்கு உணவாக மாறிடுறேன், அப்போ நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நாகமாதா ஏற்றுக்கலை, நான் இப்போ உன்னை விழுங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய ஒரு உருவம் எடுக்கிறாரு. அவங்க அதுக்கு போட்டு இன்னொரு பெரிய உருவம் எடுத்து வாயை திறக்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீ என் வாய்க்குள்ளே போகணும், நான் உன்னை சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நான் உன் வாய்க்குள்ளே தானே போகணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய உருவெடுத்த அனுமன் திடீர்னு தன்னோட உருவத்தை சின்னதாக்கிட்டு டக்குனு வாய்க்குள்ளே போயிட்டு டக்குனு வெளில வந்துடுறாரு. இதை அப்படி பண்ணதுமே அந்த நாகமாதாக்கு இவரோட சமயோஜித புத்தி வியக்க வச்சுச்சு. ஏன்னா இப்படி பண்ணிட்டான், வீரமாக நம்மக்கிட்ட சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வணங்கி, எனக்கு ராமபிரான் ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு, நான் இது மாதிரி சீதா பிராட்டியை போய் பார்க்கணும், அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும், எனக்கு வழிவிடுன்னு சொன்ன உடனே அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இவர் இந்த மாதிரி ராமபிரான் அனுப்பி ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறாரு, இவருக்கு நம்ம வழிவிடணும்னுட்டு. உடனே அந்த நாகமாதா நல்ல ஒரு பெண்மணியான சுரதாவாக மாறி அழகாக, உடனே அந்த நாகமாதா அழகான ஒரு பெண்மணியான தாய் மாறி சுரசையாக மாறி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. உடனே அவர் பறந்து போகிறாரு. அந்த வேகமாக பறந்து போகும்போது அவர் மேலே வேர்வை துளிகள்லாம் வருதான். அந்த வேர்வை துளிகள்லாம் மேக கூட்டங்கள் என்ன பண்ணுதான், அந்த வேர்வை துளிகளை துடைச்சி விடுதான். அந்த அளவுக்கு வேகமாக போனார் அப்படிங்கிறது இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன, அரக்கியின் அரைக்கூவல் பார்க்கலாமா? அரக்கியின் அரைக்கூவல். அப்படி அனுமன் பறந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அங்காரத்தாரை அப்படிங்கிற அரக்கிய ஒருத்தி பெருசாக உரிமை எடுத்து வாய் பெருசாக ரொம்ப அசிங்கமாக பெருசாக நிற்கிறாள். நின்றுக்கிட்டு வழிமறிக்கிறா அனுமனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்ட்டு. ஆனால் இவளை பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது, இவ உண்மையான ஒரு பெண்மணி கிடையாது, பெண்மணிக்குரிய எந்த ஒரு நலனோ குணமோ அவளுக்கு கிடையாது, இவ உண்மையான ஒரு அரக்கி தான். அப்போ இவகிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு இது கிடையாது, நம்ம என்ன பண்ணோம், அவள் வாய்க்குள்ளே போயிட்டு அவளோட வயிறை கிழிச்சுக்கிட்டு தான் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி வீடு பேசணும்னு கூட அவர் நினைக்கல. அங்கரத்தாரை உடனே என்ன பண்ணுறா, அரைக்கூவலிடுறா, கத்துறா, யார் அது, என்னை தாண்டி போகிறது யார், என்னை மீறி யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நான் எனக்கு போன வழிவிடுன்னு சொல்கிறாரு. அவள் வழிவிட மாட்டான், நான் வழிவிட மாட்டேன், அவனை சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே புரியுது, இது அரக்கி அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் பெருசாக உருவம் எடுத்து சட்டுன்னு ஒரு அந்த அரக்கியோட வாய்க்குள்ளே போயிட்டு நேராக வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிறை கிழிச்சுக்கிட்டு வெளியில் பறந்து வானத்தில் பறக்கிறாரு. அவள் கத்துறா, வழியில் கத்தி கீழே அந்த கடலில் கீழே விழறா. அதான் அரக்கியின் அரைக்கூவல்.
இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு தன் எடுத்த செயலில் வெற்றி பெறணும், என்ன தடங்கள் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மீறி அனுமன் வந்து பறந்து இலங்கையை நோக்கி பறந்து செல்ல ஆரம்பித்தார். இதை பார்த்த தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க, பூக்கள் தூவினாங்க. வயதான முனிவர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் செஞ்சாங்க. சிவபெருமான் ஆச்சரியமாக பார்த்தாராம். என்ன இது இப்படி இருக்காரே, யார் இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்தாராம். இதோட அரக்கியின் அரைக்கோவல் முடியுது. வச்சுதான் நாளைக்கு பார்க்கலாமா? பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.